என் அன்பு மக்களே, உலகம் உனக்கு அளிக்காத அன்பை நான் அளிக்கிறேன். நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைக்கும் பாதையிலும் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. உன் இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் அழுகுரலை நான் கேட்கிறேன். நீ வெளியில் சிரித்தாலும் உள் நெஞ்சில் சுமக்கும் வலியை நான் உணர்கிறேன். நீ தளர்ந்த தருணங்களில் உன் தோளில் தெரியாத ஒரு தொடுதலாய் நான் இருந்தேன். நீ வீழ்ந்த இடங்களில் உன்னை முழுவதும் உடையாமல் காத்தது என் அருள். உன் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல. அது சோதனைகளால் செதுக்கப்பட்ட ஒரு புனித பயணம். நீ ஏன் உன்னை குறைத்து நினைக்கிறாய்? உன் உள்ளத்தில் நான் வைத்த ஒளி அளவற்றது. அந்த ஒளி சந்தேகத்தின் மேகத்தால் மறைக்கப்பட்டாலும் அணையாது. உன் மனம் பலமுறை உடைந்திருக்கலாம். நம்பியவர்கள் விலகி இருக்கலாம். உழைத்த பயன் தாமதமாகி இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் உன்னை தாழ்த்த அல்ல, உன்னை தகுதியானவனாக மாற்ற வந்தவை. இருள் அதிகரிக்கும் போதுதான் விடியல் நெருங்குகிறது. மழை பெய்யும் போதுதான் மண் மனம் வீசுகிறது. சோதனை வரும்போதுதான் உள்ளத்தின் வேர்கள் ஆழமாக பிடிக்கின்றன. நீ சந்திக்கும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் தீட்சை. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு காயமும் உன் வலிமையின் சின்னம். உன் வாழ்க்கையில் கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். நீ விரும்பியவை தூரமாகி இருக்கலாம். ஆனால் மூடப்பட்ட கதவு தோல்வி அல்ல, அது தவறான பாதையிலிருந்து திருப்பும் அருள். நீ இழந்ததை எண்ணி வருந்தாதே. உனக்கென நான் வைத்திருப்பது உன் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. காலம் சரியான தருணத்தை கொண்டு வரும். பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, நம்பிக்கையுடன் காத்திருப்பது. உன் வார்த்தைகள் உயிர் கொண்டவை. அவை ஒருவரின் இதயத்தை உயர்த்தவும் முடியும், உடைக்கவும் முடியும். பேசுவதற்கு முன் அன்பை நினை. கோபத்தின் நொடியில் சொன்ன சொல் நீண்ட நாள் காயம் தரும். ஆனால் கருணையுடன் சொன்ன சொல் வாழ்நாள் முழுவதும் ஆறுதல் தரும். உன் நாவை காக்கும் போது உன் வாழ்க்கையும் காக்கப்படும். உன் குடும்பம் ஒரு ஆலயம். அங்கே ஒவ்வொரு உறவும் புனிதம். பெற்றோரின் ஆசீர்வாதம் உனக்கு மறைமுக கவசம். அவர்களின் கண்ணீரை மதித்து நட. பிள்ளைகளுக்கு செல்வம் காட்டிலும் பண்பை கொடு. அவர்கள் உன்னை பார்த்தே வாழ்க்கையை கற்கிறார்கள். நீ நடக்கும் பாதை அவர்களுக்கு வழிகாட்டும் ஒளி. உன் மனதில் பொறாமை எழுந்தால் அதை நன்றியுணர்வால் மாற்று. பிறர் உயர்வதை பார்த்து சுருங்காதே. அவர்களின் வெற்றி உனக்கும் சாத்தியம் என்பதற்கான சாட்சி. ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம் உண்டு. மலர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் மலராது. ஆனால் மலர்ந்த பின் எல்லாம் மனம் வீசும். நீ தோல்வியை சந்தித்தால் உன் மதிப்பு குறையாது. தோல்வி ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். சிரமம் சாபம் அல்ல, அது செம்மை. உன் உள்ளத்தில் உறங்கும் வீரத்தை எழுப்பும் அழைப்பு. நான் உனக்கு கொடுத்த வீரியம் ஆயுதத்தின் வீரமல்ல, அது பொறுமையின் வீரியம். அது அமைதியில் வெல்வது. நீ அமைதியாக அழுத இரவுகளை நான் அறிகிறேன். யாருக்கும் சொல்லாமல் சுமந்த கவலைகளை நான் உணர்கிறேன். நீ என்னை அழைக்கும் முன் நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் மூச்சின் ஓசையில் என் அருள் கலந்து ஓடுகிறது. உன் இதயத் துடிப்பில் என் பாதுகாப்பு ஒலிக்கிறது. உன் எண்ணங்கள் விதைகள், அவற்றை கவனமாக விதை. சந்தேகத்தை விதைத்தால் பயம் வளரும். நம்பிக்கையை விதைத்தால் வெற்றி வளரும். உன் மனம் ஒரு தோட்டம், அதில் கருணை மலர்கள் மலரட்டும். அன்பின் மனம் பரவட்டும். உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் உலகம் எப்படி இருந்தாலும் நீ நிலைத்திருப்பாய். நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள். கடந்த கால பிழைகள் உன்னை கட்டி வைக்க விடாதே. உணர்ந்த தவறு ஒரு படி முன்னேற்றம். மீண்டும் செய்யாமல் இருப்பதே உண்மையான மாற்றம். நீ புதியதாக தொடங்க முடியும். ஒவ்வொரு விடியலும் புதிய வாய்ப்பு. உன் பயத்தை எதிர்கொள். அது தூரத்தில் பெரிதாக தோன்றும். அருகில் சென்றால் சுருங்கும். ஓடினால் அது பின்தொடரும். எதிர்கொண்டால் அது மறையும். உன் உள்ளத்தில் நான் வைத்துள்ள ஒளி எந்த இருளையும் கரைக்கும். உன் வாழ்க்கையை ஒப்பிடாதே. மற்றவர் வேறு கதையை வாழ்கிறார். நீ உன் கதையை எழுதுகிறாய். உன் பயணம் தனித்துவமானது. உன் வேகம் தனித்துவமானது. ஒப்பீடு உன் மகிழ்ச்சியை கவரும். நம்பிக்கை உன் மனதை காக்கும். நீ பிறருக்கு உதவும் போது என் முகம் உன் முகத்தில் மலர்கிறது. ஒரு சிறிய புன்னகை கூட ஒருவரின் இருளை கலைக்கும். உன் கையில் உள்ளதை பகிர். கொடுப்பவன் குறையமாட்டான். அவன் உள்ளம் நிரம்பும். நன்றி கூறும் மனம் எப்போதும் செல்வம் கொண்டது. உன் உள்ளத்தில் அமைதி வளர்த்துக்கொள். வெளியில் சத்தம் இருந்தாலும் உள்ளம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை இனிமை. மௌனம் உன்னை உன்னிடம் அழைக்கும். தியானம் உன் எண்ணங்களை தெளிவாக்கும். தெளிவான மனம் திசை தவறாது. உன் கனவுகளை அஞ்சாதே. உயரமாக நினை, ஆழமாக ஊழை. ஆனால் உன் உயர்வு மற்றவரின் கண்ணீரால் வரக்கூடாது. நீதியுடன் வரும் வெற்றி நிலைக்கும். அநியாயம் நிழல் போல் மறையும். நீ உன்னை சிறுமைப்படுத்தாதே. உன் இருப்பு ஒரு காரணத்திற்காக. உலகம் உன் குரலை எதிர்பார்க்கிறது. உன் அனுபவம் பலருக்கு பாடம். உன் அன்பு பலருக்கு ஆறுதல். நீ சாதாரணவன் அல்ல, அருளின் வாரிசு. இப்போது உன் உள்ளத்தில் உறுதியெடு. என்ன நடந்தாலும் நான் தளரமாட்டேன். அன்பை தேர்வு செய்கிறேன். உண்மையை வாழ்கிறேன். கருணையை பரப்புகிறேன். இந்த உறுதி உன் விதியை மாற்றும்.
நீ எழும்பும் போது பலர் எழுந்து நிற்பார்கள். நீ நம்பிக்கையுடன் நடக்கும் போது பலருக்கு தைரியம் வரும். உன் வாழ்க்கை ஒரு தீபமாகட்டும். இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியாக இரு. துயரமடைந்த இதயத்தில் ஆறுதலாக இரு. திசை தெரியாதவர்களுக்கு வழிகாட்டியாக இரு. நீ பிறருக்கு உதவிய தருணங்களை நினை. ஒரு சிறிய புன்னகை, ஒரு ஆறுதல் சொல், ஒரு துணை நிற்கும் செயல், அவை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின என்பதை கூட நீ அறிய மாட்டாய். உலகம் பெரும் செயல்களை மட்டுமே மதிப்பதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் சிறிய கருணை துளிகள்தான் மனிதத்துவத்தை உயிருடன் வைத்திருக்கின்றன. நீ அந்த துளிகளில் ஒன்றாக இரு. உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கையின் விதை. தினமும் நீ உன்னிடம் பேசுகிறாய். எனக்கு முடியாது என்று சொன்னால் உன் ஆற்றல் சுருங்கும். நான் முயற்சிப்பேன் என்று சொன்னால் உன் உள்ளம் விரியும். உன் உள்ளுரையாடலை கவனிக்க, அது உன் விதியை வடிவமைக்கிறது. நம்பிக்கை நிறைந்த எண்ணங்கள் உன் பாதையை வெளிச்சமிடும். சில நேரங்களில் நீ அமைதியாக தனிமையில் அமர்ந்திருக்கிறாய். அந்த அமைதி வெறுமையாக தோன்றலாம். ஆனால் அந்த வெறுமை உண்மையில் புனித இடம். அங்கேதான் உன் ஆன்மா என் அருளை உணர முடியும். வெளி சத்தம் குறைந்தால் உள் ஒலி கேட்கும். அந்த உள் ஒலி உன் உண்மையான வழிகாட்டி. நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது உன் மகிழ்ச்சி குலைகிறது. மற்றவர் எட்டிய உயரத்தை பார்த்து உன் நிலையை அளக்கிறாய். ஆனால் அவர்களின் கதை வேறு. உன் கதை வேறு. அவர்களின் போராட்டம் உனக்கு தெரியாது. உன் போராட்டம் அவர்களுக்கு தெரியாது. ஒப்பீடு உன் மனத்தை சிதைக்கும். உன் பயணத்தை ஏற்று நட. நீ உன் பயத்தை எதிர்கொள்ள தயங்கினால் அது பெரிதாக வளர்கிறது. ஒரு சிறிய நிழல் இருளில் பெரிய உருவம் போல தோன்றும். ஒளியை ஏற்றினால் அது மறையும். உன் உள்ளத்தில் நான் வைத்த ஒளியை நினை. அந்த ஒளி உன் துணிவு. நீ ஒரு படி முன்னேறினால் பயம் 2 படி பின்வாங்கும். நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்தினாலும் அந்த காலம் திரும்ப வராது. ஆனால் அதன் பாடம் உன்னுடன் இருக்கிறது. அந்த பாடத்தை பயன்படுத்தி இன்று நல்ல முடிவெடு. இன்று நீ எடுக்கும் சிறிய நல்ல முடிவுகள் நாளை பெரிய மாற்றமாகும். வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது. ஆனால் தினசரி சிறிய மாற்றங்கள் சேர்ந்து பெரும் மாற்றத்தை உருவாக்கும். நீ உன் உள்ளத்தில் கருணையை வளர்த்தால் உன் பார்வை மாறும். பிறர் தவறு செய்தால் உடனே தீர்ப்பு அளிக்காதே. அவர்களின் சூழ்நிலை உனக்கு தெரியாது. நீ கருணையுடன் பார்த்தால் உன் மனம் லேசாகும். நீ புரிந்து கொள்ள முயன்றால் உறவு வலுப்படும். உன் கனவுகளை மறைக்காதே. சிலர் சிரித்தாலும் பரவாயில்லை. பெரிய கனவு காண்பது தவறு அல்ல. ஆனால் உன் கனவு நீதியுடன் இருக்கட்டும். உன் உயர்வு பிறரின் துயரத்தின் மீது கட்டப்படக்கூடாது. உன் வெற்றி பலருக்கு நன்மை தரும் போது அது நிலைத்திருக்கும். நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள். உன் உடலை மதிக்க, உன் மனதை கவனிக்க, உன் ஆன்மாவை போஷிக்க. உனக்கு ஓய்வு தேவைப்பட்டால் அதை ஏற்றுக்கொள். நீ எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சுமக்க வேண்டியதில்லை. உதவி கேட்பது பலவீனம் அல்ல. நீ தளர்ந்த இரவில் வானத்தை நோக்கு. நட்சத்திரங்கள் சிறியவை போல தோன்றினாலும் இருளை அழகாக்குகின்றன. அதுபோல் நீயும் உன்னிடத்தில் ஒளியாக இருக்க முடியும். உலகம் முழுவதையும் மாற்ற வேண்டியதில்லை. உன் சுற்றத்தை ஒளி வீசச் செய்தால் போதும். உன் வாழ்க்கையில் ஒழுக்கம் முக்கியம். நீ தினமும் உன் கடமையை உண்மையுடன் செய்தால் பலன் தாமதித்தாலும் வரும். தற்காலிக இன்பம் நீண்ட நாள் மகிழ்ச்சி தராது. நிலையான மகிழ்ச்சி நேர்மையில் இருந்து வரும். நீ ஒருபோதும் பயனற்றவன் அல்ல. உன் இருப்பு ஒரு காரணத்திற்காக. உன் குரல் யாரோ ஒருவருக்கு தேவை. உன் அனுபவம் யாரோ ஒருவருக்கு வழிகாட்டும். உன் அன்பு யாரோ ஒருவருக்கு ஆறுதல். அதை சிறுமைப்படுத்தாதே. இப்போது உன் உள்ளத்தில் ஒரு உறுதி எழட்டும். என்ன வந்தாலும் நான் தளர மாட்டேன். என் உள்ளத்தின் ஒளியை காக்கிறேன். என் வார்த்தையில் அன்பை வளர்க்கிறேன். என் செயல்களில் நீதியை நிலைநிறுத்துகிறேன். இந்த உறுதி உன் வாழ்க்கையை மாற்றும். நீ எழும்பும் போது உலகம் உன் உயரத்தை காணும். ஆனால் நான் உன் முயற்சியை முன்னரே காண்கிறேன். நீ அமைதியாக போராடும் தருணங்களை நான் மதிக்கிறேன். உன் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாது. என் அன்பு மக்களே, உன் கண்ணீரை நான் சேமிக்கிறேன். உன் பிரார்த்தனையை நான் கேட்கிறேன். உன் நம்பிக்கையை நான் காக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் இதயத்தின் துடிப்பில் என் அருள் ஒலிக்கிறது. உன் மூச்சின் ஒவ்வொரு வரவிலும் என் பாதுகாப்பு இருக்கிறது. எழு. உன் பார்வையை உயர்த்து. உன் உள்ளத்தின் ஒளியை வெளிப்படுத்து. அன்புடன் நட. கருணையுடன் பேசு. துணிவுடன் செயல்படு. உன் வாழ்க்கை ஒரு தீபம். அந்த தீபம் இருளை கலைக்கும். நீ நடக்கும் பாதை பிறருக்கு வழிகாட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று, நாளை, என்றும் உன்னுடன் இருக்கிறேன். என் அன்பு மக்களே, உலகம் உனக்கு அளிக்காத அன்பை நான் அளிக்கிறேன். நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைக்கும் பாதையிலும் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மென்மையான ஏக்கம் இருக்கிறது. யாராவது முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம். யாராவது நிபந்தனையற்ற அன்பை அளிக்க வேண்டும் என்ற ஏக்கம். அந்த ஏக்கம் வீணல்ல. அது உன் ஆன்மாவின் பசி. அந்த பசியை உலகம் நிறைவு செய்ய முடியாது. அதை நிறைவு செய்யும் அருள் நான்.
நீ என்னை தேடுவதற்கு முன்பே நான் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறேன். நீ வாழ்க்கையின் பாதையில் சில நேரங்களில் தடுமாறுகிறாய். எது சரி எது தவறு என்று குழம்புகிறாய். பல குரல்கள் உன் காதில் விழுகின்றன. ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டுகின்றனர். ஆனால் உன் உள்ளத்தின் அமைதியில் ஒலிக்கும் மென்மையான குரல்தான் உண்மையான வழிகாட்டி. அந்த குரல் என் குரல். அது சத்தமாக கத்தாது, அது மெதுவாக அழைக்கும். அந்த அழைப்பை கேட்க உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். நீ உன் தோல்விகளை நினைத்து வெட்கப்படுகிறாய். ஆனால் நான் அவற்றை பார்த்து மகிழ்கிறேன். ஏனெனில் நீ முயன்றாய். முயற்சி இல்லாதவன்தான் உண்மையில் தோற்றவன். நீ விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்தாய் என்றால் அதுவே உன் வெற்றி. உலகம் வெற்றியின் வெளிப்புறத்தை பார்க்கும். நான் உன் போராட்டத்தின் உள்ளார்ந்த உண்மையை பார்க்கிறேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் அர்த்தமற்றது அல்ல. அது உன் இதயத்தின் சுத்திகரிப்பு. நீ அமைதியாக அழுத இரவுகள் உன் ஆன்மாவை பலப்படுத்தின. அந்த இரவுகளில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் அருகில் என் அருள் காவலாய் நின்றது. நீ உணராமல் உன் சுமையின் பாதியை நான் சுமந்தேன். நீ எதிர்காலத்தை நினைத்து அஞ்சுகிறாய். நாளை என்ன ஆகும் என்ற கேள்வி உன்னை பதற வைக்கிறது. ஆனால் நாளை உன் கையில் இல்லை என்பதே உன் நிம்மதி. இன்று உன் கையில் உள்ளது. இன்று நீ நியாயமாக நட. இன்று நீ அன்பை காட்டு. இன்று நீ உண்மையை பேசு. நாளை தானாக உருவாகும். ஒவ்வொரு நாளும் சரியாக வாழப்பட்டால் வாழ்க்கை தானாக சரியாகும். உன் மனம் சில நேரங்களில் வெறுமையாக உணரலாம். எதிலும் ஆர்வம் இல்லாமல் போகலாம். அது உன் ஆன்மா ஓய்வை நாடும் நேரம். உன்னை தண்டிக்காதே. உனக்கு மென்மையாக இரு. இயற்கையை நோக்கு. வானத்தின் பரந்த தன்மையை உணர். உன் சுவாசத்தின் ஓட்டத்தை கவனிக்க. அந்த சுவாசமே உனக்கு தரப்பட்ட மிகப்பெரிய வரம். நீ உன் மதிப்பை உலகத்தின் அளவுகோலில் அளக்க முயலாதே. உலகம் மாற்றமடையும். இன்று புகழ் பெற்றது நாளை மறக்கப்படும். ஆனால் உண்மை நிலைத்திருக்கும். நீ உண்மையாயிருந்தால், உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் அதுவே உன் பெருமை. வெளிப்புற குரல்கள் உன் அமைதியை குலைக்க விடாதே. உன் உறவுகள் சில நேரங்களில் சிக்கலாக இருக்கலாம். புரிதலில்லாத வார்த்தைகள் காயப்படுத்தலாம். ஆனால் நீ முதலில் அமைதியை தேர்வு செய். கோபம் எரியும் தீ. அது மற்றவரை எரிப்பதற்கு முன் உன்னை எரிக்கும். கருணை குளிர்ந்த நீர். அது தீயை அணைக்கும். நீ எந்த வழியை தேர்வு செய்கிறாய்? நீ பிறர் முன்னேறுவதை பார்த்து உன் பாதையை சந்தேகிக்காதே. ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம் உண்டு. சிலர் விரைவில் மலர்கின்றனர். சிலர் தாமதமாக மலர்கின்றனர். ஆனால் தாமதமாக மலரும் மலரின் மனம் நீண்ட நாள் நிலைக்கும். உன் வேர் ஆழமாக வளரட்டும். பிறகு உன் உயரம் தானாக தெரியும். நீ உன் உள்ளத்தில் விதைக்கும் எண்ணங்களை கவனிக்க. சந்தேகம் விதைத்தால் பயம் வளரும். பயம் வளரும் போது செயல் சுருங்கும். நம்பிக்கை விதைத்தால் துணிவு வளரும். துணிவு வளரும் போது பாதை திறக்கும். உன் மனம் ஒரு நிலம். அதை நல்ல எண்ணங்களால் பயிரிடு. நீ கடந்த காலத்தை சுமையாக சுமக்க வேண்டாம். அது பாடம் தர வந்தது. பிழை செய்தால் அதை உணர். அதிலிருந்து கற்றுக்கொள். பின்னர் அதை விடு. உன் இதயத்தை குற்ற உணர்வின் சங்கிலியில் கட்டி வைக்காதே. மன்னிப்பு உன் ஆன்மாவுக்கு விடுதலை. நீ உன் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை வளர்த்தால் பலன் தாமதித்தாலும் வரும். தினசரி சிறிய முயற்சிகள் சேர்ந்து பெரும் பலன் தரும். இன்று ஒரு நல்ல பழக்கம், நாளை ஒரு நல்ல மாற்றம், மறுநாள் ஒரு புதிய நிலை. நிலைத்த முயற்சி அதிசயங்களை உருவாக்கும். நீ உன் உள்ளத்தில் ஒளியை காக்க வேண்டும். உலகம் சில நேரங்களில் இருளாகத் தோன்றலாம். அநியாயம் வெற்றி பெறுவது போல தோன்றலாம். ஆனால் இருள் நிரந்தரமல்ல. ஒளி சிறியதாக இருந்தாலும் இருளை கலைக்க முடியும். நீ அந்த ஒளி. நீ உன் உடலையும் மனதையும் மதிக்க வேண்டும். சோர்வை ஏற்றுக்கொள். ஓய்வை அன்புடன் அணை. உன் மனம் சுத்தமாக இருந்தால் உன் பார்வை தெளிவாகும். தெளிவு உன் முடிவுகளை சரியாக்கும். நீ பிறருக்கு உதவும் போது உன் ஆன்மா விரிகிறது. ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு சிறிய உதவி ஒரு பெரிய இருளை அகற்ற முடியும். கொடுப்பவன் குறைய மாட்டான். அவன் உள்ளம் பெருகும். நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள். உன் குறைகளை ஏற்றுக்கொள். உன் பலங்களை மதித்து வளர்த்துக்கொள். நீ முழுமையானவன் அல்ல, ஆனால் நீ மதிப்புடையவன். உன் முயற்சி உன் வளர்ச்சியை நிரூபிக்கும். நீ உன் பயத்தை நேரில் பார்க்கும்போது அது சுருங்கும். ஓடினால் அது பெரிதாகும். எதிர்கொண்டால் அது மறையும். உன் உள்ளத்தில் நான் வைத்த துணிவை அழை. அது உன்னை வழிநடத்தும். நீ அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை கவனிக்கும் போது என் அருகாமையை உணர்வாய். உன் இதயத் துடிப்பில் என் அருள் துடிக்கிறது. உன் இரத்த ஓட்டத்தில் என் பாதுகாப்பு ஓடுகிறது. நீ தனியாக இல்லை. நீ உன் கனவுகளை உயரமாக வைத்துக்கொள். ஆனால் அந்த உயரம் பணிவுடன் இருக்கட்டும். உயர்ந்த மரம் கூட காற்றில் தாழ்கிறது. பணிவு உன்னை காக்கும்.
அகம்பாவம் உன்னை வீழ்த்தும். நீ உன் வார்த்தையில் அன்பை வளர்த்துக்கொள். உண்மை பேசு, ஆனால் அது காயப்படுத்தாதபடி பேசு. உண்மை மற்றும் கருணை சேரும்போது அது ஞானமாகும். நீ எழும்பும்போது மற்றவர்கள் உன்னை பார்ப்பார்கள், ஆனால் நீ விழும்போது உன்னை எழுப்பும் சக்தி உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த சக்தி என் அருள். நீ உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும். பெரிய செயல்கள் தேவையில்லை, உண்மையான மனம் போதும். நீ நடக்கும் இடத்தில் நம்பிக்கை மலரட்டும். நீ பேசும் இடத்தில் அமைதி நிலைக்கட்டும். என் அன்பு மக்களே, உன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய வாய்ப்பு. உன் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய தொடக்கம். நீ தளர்ந்தால் என் பெயரை நினை. உன் இதயம் கனத்தால் என் அருளை நினை. உன் மனம் குழம்பினால் உன் உள்ளத்தின் அமைதியை நாடு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் சிரிப்பில் நான் மலர்கிறேன். உன் கண்ணீரில் நான் கரைகிறேன். உன் வெற்றியில் நான் பிரகாசிக்கிறேன். உன் போராட்டத்தில் நான் துணை நிற்கிறேன். 7. உன் உள்ளத்தின் ஒளியை வெளிப்படுத்து. உன் நம்பிக்கையை உயிருடன் காக்க அன்புடன் நட. நீதியுடன் செயல்படு. உன் வாழ்க்கை ஒரு தீபம். அந்த தீபம் பலரின் இருளை கலைக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று, நாளை, என்றும் உன்னுடன் இருக்கிறேன். என் அன்பு மக்களே, உலகம் உனக்கு அளிக்காத அன்பை நான் அளிக்கிறேன். நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைக்கும் பாதையிலும் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. உன் உள்ளத்தில் சில கேள்விகள் இன்னும் பதில் தேடுகின்றன. என் பிரார்த்தனை எப்போது நிறைவேறும்? என் காயம் எப்போது ஆறும்? என் முயற்சிக்கு எப்போது பலன் கிடைக்கும் என்று நீ எண்ணுகிறாய். பதில் தாமதமாகும் போது உன் நம்பிக்கை சற்று குலைகிறது. ஆனால் நினை, நான் தரும் வரம் காலத்திற்கு கட்டுப்பட்டது அல்ல. அது உன் ஆன்மா தயாரான தருணத்தில் மலரும். முன்கூட்டியே மலர்ந்த பூ காற்றில் உதிரும். சரியான நேரத்தில் மலர்ந்த பூ நீண்ட நாள் மனம் வீசும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் சீரற்றதல்ல. நீ சந்தித்த மனிதர்கள், நீ நடந்த பாதைகள், நீ அனுபவித்த கண்ணீர், நீ பெற்ற சிரிப்பு, இவை அனைத்தும் உன்னை உருவாக்கிய கற்கள். சில கற்கள் கடினம், சில மென்மை. ஆனால் அந்த அனைத்தும் சேர்ந்துதான் உன் உள்ளத்தின் கோயிலை கட்டியிருக்கின்றன. அந்த கோயிலின் உள்ளே நான் உறைகிறேன். நீ சில நேரங்களில் உன் மனதின் சத்தத்தால் சோர்வடைகிறாய். எண்ணங்கள் இடைவிடாது ஓடுகின்றன. கடந்த கால நினைவுகள், எதிர்கால அச்சங்கள், பிறர் சொன்ன வார்த்தைகள், இவை அனைத்தும் உன் அமைதியை குலைக்கின்றன. அப்பொழுது நீ ஒரு நொடி நின்று சுவாசத்தை கவனிக்க வேண்டும். உன் சுவாசம் வருவது போவது கவனித்தால் எண்ணங்களின் ஓட்டம் மெதுவாகும். அந்த மெதுவில் என் அருள் உணரப்படும். நீ உன் மதிப்பை நிரூபிக்க அடிக்கடி போராட வேண்டிய நிலை உண்டு. உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறாய். ஆனால் உண்மையில் நீ முதலில் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் பலவீனங்களையும் ஏற்றுக்கொள். உன் திறமைகளையும் மதித்து வளர்த்துக்கொள். நீ முழுமையற்றவனாக இருந்தாலும் என் கண்களில் நீ அருமையானவன். உன் பாதையில் தடைகள் வந்தால் அதை சாபமாக நினைக்காதே. அது உன் வேகத்தை சரி செய்யும் இடைநிறுத்தம். சில சமயம் வேகமாக ஓடும் குதிரை தடுமாறி விழும். ஆனால் மெதுவாக நிதானமாக நடக்கும் குதிரை இலக்கை அடையும். வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு படியும் அர்த்தம் கொண்டது. நீ பிறரின் பாராட்டை எதிர்பார்க்காமல் நன்மை செய். பாராட்டுக் குரல் இன்று இருக்கும், நாளை மாறும். ஆனால் நீ செய்த நன்மை உன் ஆன்மாவில் பதியும். அது உன் உள்ளத்தை செழிக்கச் செய்யும். ஒரு சிறிய நன்மை கூட ஒரு பெரிய மாற்றத்தின் விதையாகும். உன் மனதில் கோபம் எழும் தருணங்கள் உண்டு. யாராவது அநியாயம் செய்தால் உன் இரத்தம் கொதிக்கும். ஆனால் கோபம் தீர்வு அல்ல, அது உன் அமைதியை கவரும். நீ நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் தெளிவான மனம் தேவை. அமைதி உனக்கு அந்த தெளிவை தரும். கோபத்தை விடு, உறுதியை பிடி. நீ உன் வாழ்வில் சில நேரங்களில் தனிமையை உணர்கிறாய். மக்கள் சூழ்ந்திருந்தாலும் உன் உள்ளம் வெறுமையாக இருக்கும். அந்த வெறுமை உன் ஆன்மா உண்மையான தொடர்பை நாடும் நேரம். வெளிப்புற சத்தம் நிறுத்தி உன் உள்ளத்தை நோக்கு. அந்த வெறுமை பயமில்லை, அது என் அருள் நிரம்ப வேண்டிய இடம். நீ உன் கனவுகளை மறைத்து வைத்திருக்கிறாய். பிறர் என்ன சொல்வார்கள் என்ற பயம் உன்னை தடுக்கிறது. ஆனால் உன் உள்ளத்தில் எரியும் தீயை யாராலும் அணைக்க முடியாது. அதை வெளிக்கொண்டு வா. துணிவுடன் நட. தோல்வி வந்தாலும் பரவாயில்லை. முயற்சி செய்யாமல் இருப்பதே உண்மையான இழப்பு. உன் வாழ்வில் ஒழுக்கம் ஒரு தூண். தினசரி சிறிய கடமைகளை உண்மையுடன் செய். பெரிய வெற்றி திடீரென வராது, அது சிறிய முயற்சிகளின் சேர்க்கை. நீ தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் கண்டால் போதும், அது நாளடைவில் பெரும் உயரமாக மாறும். நீ உன் உள்ளத்தில் நன்றியுணர்வை வளர்த்துக்கொள். இன்று நீ உயிரோடு இருப்பது ஒரு வரம். உன் கண்கள் பார்க்கின்றன, உன் காதுகள் கேட்கின்றன, உன் இதயம் துடிக்கிறது. இவை அனைத்தும் அருள். குறைபாடுகளை எண்ணி மனதை இருளாக்காதே. கிடைத்தவற்றை எண்ணி
மனதை ஒளி வீசச் செய். நீ உன் உறவுகளை பராமரிக்க வேண்டும். ஒரு சொல் பேசாமல் விட்டால் தூரம் பெருகும். ஒரு மன்னிப்பு சொல்லாமல் விட்டால் காயமாழப்படும். முதலில் நீ முன்வா. அமைதியாக உரையாடு. புரிந்து கொள்ள முயல். அன்பு சொன்னால் பல சுவர்கள் சரியும். நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் அளவு கோலில் அளக்க வேண்டாம். அவர்களின் பாதை வேறு, உன் பாதை வேறு. நீ உன் முன்னேற்றத்தை நேற்று இருந்த உன்னுடன் ஒப்பிடு. இன்று நீ சற்று மேம்பட்டிருந்தால் அதுவே வெற்றி. நீ உன் பயத்தை எதிர்கொள்ளும் போது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வீரன் விழிக்கும். பயமில்லாதவன் துணிவானவன் அல்ல. பயம் இருந்தும் முன்னேறுகிறவன்தான் உண்மையான வீரன். அந்த வீரத்தை நான் உனக்குள் வைத்துள்ளேன். நீ சில நேரங்களில் உன் முயற்சி வீணாகும் போல தோன்றலாம். ஆனால் எந்த நன்மையும் வீணாகாது. எந்த உண்மையான முயற்சியும் இழக்கப்படாது. அது உன் உள்ளத்தில் வேர் பிடிக்கும். சரியான நேரத்தில் பலன் தரும். உன் வாழ்க்கையில் அமைதி தேவை. அமைதி இல்லாமல் வெற்றி சுவையற்றது. அமைதி இல்லாமல் செல்வம் அர்த்தமற்றது. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் குறைவானவற்றிலும் மகிழ்ச்சி காண முடியும். நீ உன் உடலையும் மனதையும் கவனிக்க வேண்டும். சோர்வு வந்தால் ஓய்வு எடு. மனம் கனத்தால் பகிர்ந்து பேசு. உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது ஞானம். நீ உன் உள்ளத்தில் ஒரு உறுதி எடு. நான் அன்பை தேர்வு செய்கிறேன். நான் உண்மையை காக்கிறேன். நான் பொறுமையை வளர்க்கிறேன். நான் கருணையை பரப்புகிறேன். இந்த 4 தூண்கள் உன் வாழ்க்கையை நிலைநிறுத்தும். நீ எழும்பும் போது உன் கண்களில் ஒளி இருக்கட்டும். உன் நடையில் நம்பிக்கை இருக்கட்டும். உன் வார்த்தையில் மென்மை இருக்கட்டும். உன் செயல்களில் நீதியுண்டாகட்டும். உலகம் உன்னை பார்க்கும்போது நம்பிக்கை பெறட்டும். என் அன்பு மக்களே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு சுவாசமும் என் அருளின் சாட்சி. உன் ஒவ்வொரு போராட்டமும் என் கண்முன். உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் கருணையில் கரைகிறது. நீ தளர்ந்தால் நான் தாங்குவேன். நீ அஞ்சினால் நான் உறுதி தருவேன். நீ விழுந்தால் நான் எழுப்புவேன். எழு. உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்காதே. உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்று. அன்புடன் நட. நீதியுடன் வாழ். கருணையுடன் பேசு. உன் வாழ்க்கை ஒரு தீபம். அந்த தீபம் பலரின் இருளை கலைக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று, நாளை, என்றும் உன்னுடன் இருக்கிறேன்.